இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இன்றைய மன்னா உறவுகள் அனைவருக்குமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவருடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தாயாம் திரு அவை இன்றைக்கு நினைவு கூறுகிற புனிதரானவர் திருச்சபையுடைய மறை வல்லுநராக கருதப்படுகிற புனித ஆன்ஸ்லம் என்று சொல்லப்படுகிற புனிதர். மிக இளைய வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்து தந்தையினுடைய பராமரிப்பில் வளர்ந்தார் என்றும், அதற்கு பிறகு குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் காரணமாக பிரான்ஸ் தேசத்திற்கு அவர் தப்பி ஓடுகிறார். பிறகு மறுபடியும் இத்தாலி தேசத்திற்கு படிக்க வருகிறார். படித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு புனித ஆசீர்வாதப்பருடைய துறவு மடத்தில் சேர்ந்து துறவியாக அவர் உருவாக்கப்படுகிறார். அதற்கு பிறகு அந்த ஆசீர்வாதப்ப துறவு மடத்திலேயே அந்த சபையினுடைய தலைவராகவும் இவர் உயர்த்தப்பட்டார். காரணம், அந்த அளவுக்கு இறைவன் இவருக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஆசீர்வாதப்பு துறவு சபையினுடைய தலைவர் என்கிற ஒரு காரணத்தினால் பல்வேறு நாடுகளுக்காக அந்த சபையினுடைய உறுப்பினர்களை சந்திக்க செல்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படித்தான் இங்கிலாந்து தேசத்திற்கு அவர் சென்ற நேரத்தில் அங்க இருந்த இந்த கேண்டம்பரி மறை மாவட்டத்தினுடைய ஆயரோடு ஒரு நெருங்கிய நட்பு ஏற்படுகிறது. அந்த ஆயருடைய இறப்பிற்கு பிறகு இவர் கேண்டம்பரி நகரத்தினுடைய ஆயராக உயர்த்தப்பட்டார் என்றும், பிறகு அந்த நாட்டினுடைய அரசன் ஒரு தவறான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவனுடைய தவற்றை அவர் சுட்டி காண்பித்த ஒரு காரணத்தினால் நாடு கடத்தப்பட்டார் என்றும், சில காலங்கள் நாடு கடத்தப்பட்ட பின் மறுபடியும் இங்கிலாந்திற்கே அவர் கேண்டபரி நகரத்தினுடைய ஆயராக இருந்தார். பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பல்வேறு தப்பறைகளுக்கு எதிராக இவர் எழுதியும் மறைவுரையும் மாற்றியிருக்கிறார். கடவுள் ஏன் மனிதனாக பிறந்தார் என்கிற இவருடைய அந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய மறை வல்லுநராகவும் இவர் உயர்த்தப்பட்டு இருக்கிறார். இறைவன் அவருக்கு கொடுத்த அறிவையும் ஞானத்தையும் இறைவனுடைய மகிமைக்காக மட்டுமே பயன்படுத்தினார் இந்த புனித ஆன்ஸ்லம். இவருடைய பரிந்துரையால் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகளை இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஈஸ்டருக்கு பிறகு வருகிற முதல் திங்கள் கிழமை இது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்திருந்த கல்லறைக்கு ஓடி செல்கிறார்கள் மகதலேன் மரியாவும் மற்றும் சில பெண்களும். அங்கே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் எங்கு காணவில்லை என்று அச்சமுற்ற அவர்களுக்கு வேப்பை தரும்படியாக ஆண்டவர் அவர்களுடைய வழியில தோன்றுகிறார். தோன்றி அவர்களிடத்துல அவர் கூறிய முதல் வார்த்தை, அஞ்சாதீர்கள். இரண்டாவது அவர் சொன்ன வார்த்தை, என் சகோதரர்களை கலிலேயாவிற்கு செல்ல சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அன்புமிக்கவர்களை, உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமையில நான் கொடுத்த மறைவுரையில இந்த ஒரு கருத்தை கூறியிருந்தேன். ஆண்டவர் உயிர்த்து விட்டார். உயிர்த்த ஆண்டவர் மாட்சிமையான ஒரு உருவை பெற்றிருக்கிறார். அவரை எப்படி காண்பது, எங்கே காண்பது என்கிற கேள்விக்கான முதல் பதில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்ன அந்த பதில். என்னுடைய சகோதரர்களை கலிலேயாவிற்கு செல்ல சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அன்புமிக்கவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஏன் ஆண்டவர் கலிலேயாவுக்கு திருத்தூதர்களை வர சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் உயிர்த்த பிறகு முதலாக கலிலேயாவுக்கு சென்றிருக்கிறார்? அவர் எருசலேமிலேயே இருந்திருக்கலாம். கலிலேயா என்பது ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதி என்று கூட சொல்லலாம். கலகக்காரர்கள் வசிக்கிற ஒரு பகுதி என்று கூட சொல்லலாம். மீனவர்கள் நிறைய பேர் வசிக்கிற ஒரு பகுதி என்று சொல்லலாம். அல்லது வரி தண்டுபவர்கள் அல்லது ஆயக்காரர்கள் இவர்கள் வசிக்கிற ஒரு பகுதி. அப்படி என்றால் கலிலேயனா அப்படின்னு ஒருவரை பார்த்து ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா கொஞ்சம் அவருடைய தரத்தை குறைத்து மதிப்பிட்டு தான் அந்த ஒரு கேள்வியை கேட்பாங்க. எதற்காக நமது ஆண்டவர் இயேசு கலிலேயா என்கிற இந்த ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கிறார்? தன்னுடைய உயிர்ப்புக்கு பின் முதலாக திருத்தூதர்களை சந்திப்பதற்காக. அன்புமிக்கவர்களே, அந்த கலிலேயா பகுதி இன்றைய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய ஊராக இருக்கலாம், அல்லது நாம் சார்ந்திருக்கிற ஒரு குழுவாக இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, மனிதர்களுடைய பார்வையில தரம் தாழ்ந்த ஒரு பகுதியாக, மனிதர்களுடைய பார்வையில தரம் தாழ்ந்தவர்களாக, மனிதர்களுடைய பார்வையில எப்பவுமே சண்டை போட்டுட்டு கலகம் பண்ணுபவர்கள் என்கிற ஒரு எண்ணத்தோடு நம்மை பார்த்தால், மனிதர்களுடைய பார்வையில ஒழுக்கக்கேடானவர்கள், மனிதர்களுடைய பார்வையில பாவிகள், மனிதர்களுடைய பார்வையில விளிம்பு நிலையில வசிக்கிற மக்கள் என்று நம்மையோ நம்முடைய குடும்பங்களையோ அல்லது நம்முடைய கிராமத்தையோ அல்லது நாம் சார்ந்திருக்கிற குழுவையோ மனிதர்கள் இப்படி பார்க்கிற நேரத்தில் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய முதல் தெரிவு நீங்களும் நானும், உங்கள் குடும்பமும் என்னுடைய குடும்பமும், உங்கள் கிராமமும் என்னுடைய கிராமமும் தான்.
ஆகவே அன்புமிக்கவர்களே, மனிதர்களுடைய பார்வையில் தரம் தாழ்ந்தவர்களாக கருதப்படுகிற நம்மிடையத்தான் ஆண்டவர் குடியிருக்கிறார் என்கிற முதல் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு செய்தியாக, இன்றைக்கு நமது ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை அஞ்சாதீர்கள். உயிர்ப்பினுடைய மகத்துவமான ஒரு செய்தி. உங்களையும் என்னையும் பார்த்து இறைவன் சொல்லுகிற செய்தி, அஞ்சாதீர்கள். நீங்கள் எத்துணை சிக்கலில் இருந்தாலும் பரவாயில்ல, எத்துணை மனக்குழப்பத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எத்துணை வேதனையில் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது எவ்வளவு எதிர்நோக்கற்ற ஒரு சூழலில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக. ஆகவே உயிர்த்த ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் குடும்பங்களில் நிரம்ப இருக்கிறது என்பதை நம்பி உயிர்த்த ஆண்டவரோடு மகிழ்ச்சியோடும் மன துணிவோடும் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரை நோக்கி செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.